கைனமெடிக்ஸ் டாபிக்ல ரிலேட்டிவ் மோஷன் டாபிக்ல இருந்து ஜெய் ப்ரீவியஸ் இயர் சம் பண்ணலாம் பாருங்க. A passenger train of length 60 meter travels at a speed of 180 km per hour. Another freight train of length 120 meter travels at a speed of 30 km per hour. The ratio of times taken by the passenger train to completely cross the freight train when they are moving in the same direction and when they are moving in the opposite direction கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயினை ட்ரெயின் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த செகண்ட் ட்ரெயினை ட்ரெயின் பின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு லெங்த் வந்து 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ட்ரெயினுக்கு லெங்த் வந்து 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய ஸ்பீடு 80 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ட்ரெயினுக்கு வெலாசிட்டி வந்து 30 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் ஏ வந்து மூவ்ஸ் வித் ஸ்பீட் விஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ட்ரெயின் பி இருக்கு இல்லையா, ட்ரெயின் பி வந்து இது மூவ்ஸ் வித் ஸ்பீட் விபின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து போத் ஆர் சேம் ஸ்பீடில் மூவ் ஆகிற மாதிரி எடுத்துருக்கோம். செகண்ட் கேஸ் இங்கே எடுக்கிறோம் பாருங்க. ட்ரெயின் ஏ வந்து இங்கே இருக்குது, ஓகேங்களா? அப்படி இருக்குது ட்ரெயின் ஏ. இது ஸ்பீடு வந்து விஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம்ப்பா, ஓகேவா? இப்போ இந்த ரிலேட்டிவ் மோஷன் வச்சு பார்த்தோம்னா ட்ரெயின் ஏ ரெஸ்ட்டில் இருக்குது, ட்ரெயின் பி மூவ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டோம்னா ட்ரெயின் பி உடைய ஃப்ரண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது, பேக் பாயிண்ட் இங்கே இருக்குது. இது ட்ரெயின் ஏவை கிராஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். அப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து இங்கே வந்துடும், ஓகேங்களா? அப்போ வந்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ வந்து ட்ரெயின் ஏவுடைய லெங்த் எவ்வளோ, 60 மீட்டர் ப்ளஸ் ட்ரெயின் பிக்கு 120 மீட்டர். அதாவது இது ட்ரெயின் ஏக்கு வந்து 160 மீட்டரும் ட்ரெயின் பிக்கு 120 மீட்டர் லெங்த்து சேர்ந்து என்ன வருது, 180 மீட்டர்னு வருது, ஓகேவா? டிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி தான் இங்கே செகண்ட் கேஸில் எடுக்கும்போது செகண்ட் கேஸில் ஃப்ரண்ட் ட்ரெயினுடைய ஃப்ரண்ட்டும் பேக்கப் இப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ரிலேட்டிவ் மோஷன் பார்க்குறதுனால ட்ரெயின் ஏ ரெஸ்ட்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் பி வந்து இப்படி வந்துடும். இப்படி வந்துட்டால் தான் என்ன அது உங்களுக்கு ஏவை கிராஸ் பண்ண மாதிரி அது. அதாவது ஃப்ரண்ட் இங்கே வரணும், பேக் வந்து ட்ரெயின் ஏ உடைய பேக்கை கிராஸ் பண்ணிடணும். அப்போ வந்து இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிருக்கு. இந்த கேஸ்லையும் டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ, 60 மீட்டர். ட்ரெயின் ஏ உடைய லெங்க்த்து 60 மீட்டர், ட்ரெயின் பிக்கு லெங்க்த்து 120 மீட்டர். அப்போ ப்ளஸ் 120 போட்டோம்னா 180. அப்போ ரெண்டு கேஸ்லையும் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் வந்து சேம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆனால் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏ வெலாசிட்டி மைனஸ் ட்ரெயின் பி வெலாசிட்டி அப்படி எடுத்தோம்னா ட்ரெயின் ஏக்கு எவ்வளோ வெலாசிட்டி, 80 கிலோமீட்டர் பர் ஹவர். ட்ரெயின் பிக்கு 30 வருது, மைனஸ் போட்டோம்னா அப்போ என்ன வருது, 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வருது. இதே செகண்ட் கேஸில் எடுக்கும்போது ரெண்டுமே எப்படி மூவ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ட்ரெயின் ஏவும் ட்ரெயின் பியும் எப்படி மூவ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போது ஸ்பீட் இன் திஸ் கேஸ் செகண்ட் கேஸ் என்ன வரும் சொல்லுங்கள், ஸ்பீட் ஆஃப் ஏ மைனஸ் ஸ்பீட் ஆஃப் பி போடும்போது ஸ்பீட் ஆஃப் ஏ வந்து 80 கிலோமீட்டர் பர் ஹவர் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் பி வந்து ஆப்போசிட் ஆகிறதுனால வெலாசிட்டிக்குன்னு போடலாம். அப்போ மைனஸ் என்ன போடுறோம், 13 போட்டுக்கலாம். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் வரதுனால எவ்வளோ வருது, இங்கே 110 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்துடுது, ஓகேவா? சரி, ஓகே. நமக்கு வந்து இப்போது என்ன கண்டுபிடிக்கணும், டைம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டைமுக்கு என்ன ஃபார்முலா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கே டிஸ்டன்ஸ் ரெண்டு கேஸ்லையும் சேம்னால டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வி போட்டோம்னா அப்போ என்ன வந்துடுது, T1 பை T2 ஈக்குவல் டு என்ன போகிறோம், V2 பை V1 வரும், ஓகேங்களா? ஸோ V2 எவ்வளோ, 110. V1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இனிஷியலாக ஃபஸ்ட் கேஸில் 50. ஸோ இப்போ 0 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது, 11/5, ஓகேங்களா? சேம் டைம் ரேஷியோ எடுக்கிறதுனால யூனிட் வந்து சேமாக வந்து ரேஷியோ வந்துருக்கும்ப்பா. அப்போ ஆன்சர் வந்து 11/5 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A person standing on an open ground hears the sound of jet plane coming from north at an angle of 60 degree with ground level, but he finds the aeroplane right vertically above his position. If v is the speed of sound, ஸ்பீட் ஆஃப் தி பிளேன் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் தி பிளேன், அதாவது வந்து பிளேனும் சவுண்டும் ஒரே இடத்துல இருந்தால் ஏ பாயிண்ட்லேருந்து ட்ராவல் ஆகுது. பிளேன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வருதுன்னு வச்சுங்க, சவுண்ட் வந்து இப்படி இன்க்ளைண்டாக வருது, இங்கே தான் மேன் இருக்கார் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் எபோவ் பிளேன் வரும்போது சவுண்ட் வந்து ரீச் ஆகிருக்கு, ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி பிளேன் S1 வச்சுட்டா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி சவுண்ட் வந்து S2 வச்சுக்கலாம். இது வந்து மேக்ஸ் ஆங்கிள் வித் ஹாரிசான்டல் 60 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ஆங்கிள் 60 வந்துடும், ஓகேவா? ரெண்டுமே இந்த பிளேன் ட்ராவல் ஆகிற டைமும் இந்த சவுண்ட் ட்ராவல் ஆகிற டைமும் ஒரே டைம் தான் இருக்குப்பா. டைம் வந்து சேமாக இருக்குது, ஓகேங்களா? அப்போ டைம் சேம்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் வரும் இல்லைங்களா? அப்போ டைம் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் டைம் எடுத்துகிட்டா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ். அப்போ ஸ்பீடு ஆஃப் தி பிளேன் டிவைட் பை ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் S1 பை S2ன்னு வந்துடும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த S1 வந்து அட்ஜசன்ட் சைட், S2 வந்து ஹைப்போட்டீனியஸ்ன்றதுனால S1 பை S2 வந்து என்ன வரும், cos 60 வந்துடும் இல்லையா? cos 60 எவ்வளோ, 1/2பா. அப்போ S1 பை S2 பிளேஸில் 1/2 போட்டுங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் தி பிளேன் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பீட் ஆஃப் தி பிளேன் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இந்த பக்கம் வந்துடும். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வீன் கொடுத்துட்டாங்க இல்லையா, வீன் போட்டோம். அப்போ V/2 தான் கரெக்ட் ஆன்சர்.
ஸோ வி பை டூ கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ கார் இஸ் ஸ்டாண்டிங் 200 மீட்டர் பிஹைண்ட் ஏ பஸ் விச் இஸ் ஆல்சோ அட் ரெஸ்ட். தி டூ ஸ்டார்ட் மூவிங் அட் தி சேம் இன்ஸ்டன்ட் பஸ் வித் டிஃப்ரெண்ட் அதாவது சொல்லியிருக்காங்க ஃபார்வர்ட் ஆக்சலரேஷன். பஸ் ஆக்சலரேஷன் 2 மீட்டர் per second square, கார் ஆக்சலரேஷன் 4 மீட்டர் per second square. when the car will catch the bus. இப்போ பஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, இங்கே இருக்க ரெஸ்ட்டில் இருக்குது, கார் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, கார் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே இனிஷியல் டிஸ்டன்ஸ் 200 மீட்டர், ரெண்டுமே ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஆக்சலரேஷன் ஆஃப் கார் ஏசி, ஆக்சலரேஷன் ஆஃப் பஸ் ஏபி வச்சுக்கலாம். இப்போ பஸ் இப்படி போகும்போது S1 டிஸ்டன்ஸ் போகும்போது கார் வந்து இங்கேருந்து வந்து S2 டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி என்ன இருக்குது, பஸ்ஸை கேட்ச் பண்ணிச்சு. அப்போ வந்து டைம் டேக்கன் ஃபார் ட்ராவலிங் பஸ் S1ம் டைம் டேக்கன் ஃபார் ட்ராவலிங் கார் S2வும் ஈக்குவல் டைம் இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ S1க்கு என்ன ஃபார்முலா, UT + RBD ஸ்கொயர் இது பஸ்ஸுக்கு. அப்போ U0னால ½ இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் பஸ் இன்ட்டு T² போட்டுங்க. S2ன்றது என்னது, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி கார் U0, UT + RBD ஸ்கொயர் போடும்போது U0 ½ இன்ட்டு ஆக்சலரேஷன் ஆஃப் தி கார் இன்ட்டு T² போட்டுங்க. இப்போ S2 - S1 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம், இங்கே ½ T² காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் கார் மைனஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் பஸ் வரும். ஆக்சலரேஷன் ஆஃப் கார் 4 தானே, அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் பஸ் 2 தானே. அப்போ இது 4 - 2 என்ன வரும், 2ன்னு வருமா. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகே, இந்த S2 - S1 எவ்வளோ, 200. அப்போ 200 ஈக்குவல் என்ன வருது, T² வந்திருக்கு. அப்போ T ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கள், 10√2ன்னு வந்துடுதுப்பா. ரூட் எடுத்திங்கன்னா 200 ரூட் எடுத்தால் 10√2. ஓகேவா, தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ பர்சன் கிளைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்டால்ட் எஸ்கலேட்டர் இன் 60 செகண்ட் இஃப் ஸ்டாண்டிங் ஆன் திஸ் சேம் பட் இஸ் எஸ்கலேட்டர் ரன்னிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இட் டேக்ஸ் 40 செகண்ட். ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் பை தி பர்சன் வாக் அப் தி மூவிங் எஸ்கலேட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எஸ்கலேட்டர் ரெஸ்ட்டில் இருக்கும்போது மேன் வந்து நடந்து போகிற ஸ்பீட் V1 வச்சுங்க. இந்த கேஸில் டைம் டேக்கன் T1. இதே எஸ்கலேட்டரே மூவ் ஆகுதுன்னு வச்சுங்க V2, இதில் மேன் வந்து ரெஸ்ட்டில் இருக்கார், அப்போ வந்து டைம் டேக்கன் T2. இதே இப்போ வந்து மேனும் மூவ் ஆகுறாரு V1 வெலாசிட்டி, எஸ்கலேட்டரும் V2 வெலாசிட்டி மூவ் ஆகுது. இந்த கேஸில் டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எல்லா கேஸ்லையும் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் சேம் தான். இப்போ ஃபஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா V1 = டிஸ்டன்ஸ் பை T1, S/T1 கரெக்டாக. செகண்ட் கேஸில் வந்து எஸ்கலேட்டர் மூவ் ஆகும்போது மேன் ரெஸ்ட்டில் இருக்கும்போது V2 = S/T2ன்னு எடுத்துங்க. தேர்ட் கேஸில் மூவிங் எஸ்கலேட்டரில் மேன் மூவ் ஆகிறார். அப்போ இந்த கேஸில் ஸ்பீட் வந்து V1 + V2 = S/Tன்னு வச்சுங்க. இப்போ இந்த V1 V2 வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. V1 வந்து S/T1 ப்ளஸ் V2 வந்து S/T2 = S/T. அப்போ லெஃப்ட் சைடில் எஸ்ஸை காமனாக எடுத்து ரைட் சைடு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1/T = 1/T1 + 1/T2 கிடைக்குது. அப்போ 1/T = 1/T1 எவ்வளோ, 16 கொடுத்துட்டாங்க இல்லையா. T2 எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 40. அப்போது ப்ளஸ் 1/40. இது எல்சிஎம் எடுங்கப்பா. அப்போ எடுத்து எல்சிஎம் என்ன வரும், 110T மேலே வந்து என்ன வரும்பா 2 + 3. ஓகேவா. அப்போது இது ரெசிப்ரோக்கல் எடுங்க 1/Tனால. அப்போ T = என்ன வரும், 120/5ன்னு வருது. ஸோ 24 செகண்ட்னு வருதுப்பா. ஸோ ஆன்சர் வந்து என்ன பாருங்கள், 24 செகண்ட். ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஏ கூட்ஸ் ட்ரெயின் ஆக்சலரேட்டிங் யூனிஃபார்ம்லி ஆன் ஏ straight railway track approaches an electric pole standing on the side of a track. If the engine passes the pole with a velocity u and the guard passes velocity v, the middle wagon of the train passes pole with velocity கேட்குறாங்க. அப்போ ஒரு போலில் வந்து இந்த என்ஜின் கிராஸ் ஆகும்போது, இது என்ஜின் வந்து யூவில் கிராஸ் ஆகுது, காட் வந்து v வெலாசிட்டியில் கிராஸ் பண்ணால் மிடில் இருக்கிற எவ்வளோ வெலாசிட்டினா டபிள்யூன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னு டபிள்யூன்னு இதுதான் கண்டுபிடிக்கணும், டபிள்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, வெலாசிட்டின்னு. இப்போ வந்து இந்த மிடில் ஆனும்போது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் சேம்னு வச்சுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் சேம், ஆக்சலரேஷன் சேம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு என்ஜினில் இருந்து இந்த மிடிலுக்கு எடுத்தோம்னா மிடில் பாயிண்ட் இருக்கிற வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டபிள்யூ, இது இனிஷியல் வெலாசிட்டி யூ. அப்போ W² - U² = 2as, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் = 2as எடுக்கிறோம். இதே மிடில் பாயிண்ட்லேருந்து இந்த 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 வேகன் அது காட் ரூம் இருக்குல்லையா, அவர் பாஸ் பண்ணும்போது எடுத்தோம்னா அப்போ இனிஷியல் வெலாசிட்டி W, ஃபைனல் வெலாசிட்டி V. அப்படி எடுத்தோம்னா ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் = 2as. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் போட்டோம்னா அப்போ W² - U² = V² - W² போட்டோம்னா இந்த W² இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2W² ஆயிரும். இந்த U² அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ V² + U². ஓகேங்களா, V² + U². அப்போ W² = V² + U²/2 வருதா. இப்போ இந்த ரூட் எடுத்துங்க, ஸ்கொயர் ரூட் இங்கே கேன்சல் பண்ணிட்டு இங்கே ரூட் வந்துடும். அப்படின்னா U² + V²/2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு வருதுப்பா.